யோ நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி பாவட அன்றாருன்னு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்னைய டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாடி. லீவா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு. லீவ போடு போடு லீவ. லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரா ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ வாடா நீ. வாடா. ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. ஏமா சொல்லி விட. டேய் உன்னை கண்ட பாடல பேரை மாத்திக்கிறேன். டேய் பேரை சொல்லிட்டு போடா. ஏய் செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அதுவா? அது ஒரு டம்மி பீஸ் பா. சரி வா போலாம். போலாம். இரு கலெக்ஷன் கொடுத்துட்டு வந்துடுறேன். செல்வம், தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயேன். நல்லா கால பிடிச்சுக்கமா. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. அடி பாவி சிரிக்கி தள்ளி விட்டு போறாளே. ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. ஸ்பீக்கிங். இதான உன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 வந்ததுன்னா என் ஆளு உன்னை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன். டேய் தெருவு வாடா வாடா, நீ தெருவுக்கு வாடா. சொல்லிட்டு போ. வாடா நீ அங்க வந்து வாடா. வாடா சொல்லு. வாடா நீ வாடா நீ வாடா. வாடா. டேய் சொல்லுடா வாடா. வாடா. யார் அது? அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓ வர முடியுதா? இங்கதான் எங்கேயோ இருக்குது. இரு விசாரிச்சு. சரி கேளு. யோ யார் அப்படி தெருவு மரத்துக்கு நிக்கிறது? ஆள் வளர்ந்துக்கு இதான உன் தெரு. இப்ப அடி. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. அங்க பாத்தியா? எங்க? அது என்னது? நீயே சொல்லு. குழந்தையா? அது கூட தெரியல உனக்கு? சரி அதுக்கு என்ன போ? குழந்தைங்க முன்னாடி எல்லாம் நான் ஃபைட் பண்றேன் கிடையாது. ஏன் அப்படி? என்னுடைய முரட்டுத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சுக பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக. ஓ தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு செய்வோமா? என்ன? இந்த குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு நாம ஃபைட் பண்ணுவோம். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் வராத. கந்தவாயிரம் மணியா. டேய் பாத்துடா. அம்மா. சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்குடா கேக்குறேன்? ராசங்களா தரப்போற வீட்டை கேக்குறேன் நீ. டேய் வீட்ல ஃபைட் பண்ணுவோம். அட்ரஸ் சொல்லு. வாடா நீ வாடா. அட்ரஸ் சொல்றா. டேய் வாடா. சபாடா. ஒரு மனுஷன் வீடு வந்து சேர்றதுக்குள்ள எவ்வளவு இதான உன் வீடு. வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வேற துணிக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி சொன்னா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர ஆஜிபதி உன் வீட்டுல கூப்பிடலடா. வந்துட்டல வாசல்ல. வேணாப்பா. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா. உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. என்ன அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கலங்கிற என்ன? ஆமா இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்தேன். வீடு பார்க்க வந்தவனா நீ? ஏய்யோ இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அள வச்சு வடிக்க பாக்குற. சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்க. ஆமாயா
நான் போற இடத்துக்குள்ள நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நானும் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ணா அது இந்த வீடு. எங்க இந்த பொம்பளை இந்த மயாய் என் மாமி நான் தான் ஏற்கனவே குடியிருக்கேன்ல, அப்புறம் இன்னொரு தடவை கொண்டாந்து உள்ள சொல்லுறேன். நீ தான் 3 மாசமா வாடகை கொடுக்கலையோ, அதான் வேற ஒருத்தருக்கு வாடகை விடலான்னு இருக்கேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். வாடகை 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. போதும் போதும், பிஞ்சு கை பிஞ்சிர போது. பல பீதிகளுக்கு பிறகு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த உன்ன மாமி மூலியமா கடவுள் என் ரூம் ஆக்கிட்டான். God is great. கோர்த்து விட்டா வெடிக்க பாக்குற, இரு உன்னை வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்ன? இந்த வீட்ல நீ எங்க வேணாலும் உட்காரலாம், படுக்கலாம், பெறலாம், உருளலாம். அதுக்கு பூரா உனக்கு பிரீடம் தர்றேன். Thanks. ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த வீட்டை பார்க்கவோ கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்? ஏன்னா இந்த பிறவியில நான் தொடர்ந்து வாழணுமா வேணாமாங்கிற முடிவே அந்த பியூட்டி கிட்ட தான் இருக்கு. புரியலையே. சொல்றேன்ப்பா. ஒரு நாள் என் வேலைக்கு இருந்தவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில சீரியஸ் ஆகிறான். சாகிறதுக்கு முன்னால என்னை ஒரு தடவை பார்க்கணும்னு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வர சொன்னான். ஆமா, இப்ப எதுக்காட காலுகையில எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல்ல, நான் 6 மாசமா தெருநாய் மாதிரி நாயா பைய அலைஞ்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணு. லவ் பண்ணையா? ஆனா அவன் என் லவ் ஏத்துக்கல. அப்ப ஒன் சைடு லவ். அந்த வேலையை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி நான் மாடியில இருந்து குதிச்சுட்டேன். கரெக்ட் தானே? உன் முகர கட்டிக்கும் உன் லவ் ஒர்க் அவுட் ஆகல, நீ தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதுக்கு செவனின்னு போயிருந்தா என்ன இங்க கூட்டி வர சொன்ன? நான் பட்ட வேதனைய அவளும் படணும். அவ படணுமா? அது எப்படா முடியும்? அவ ஒருத்தர லவ் பண்ண, அவன் அவளை ஏமாத்தணும். டேய், இதற்கு என்ன சொல்ற நீ? காரணமா தான் என்ன? அவளை நீதான் லவ் பண்ண. நானா? டேய், என்ன கொடுத்துற நீ? உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடையில பார்த்தா வால்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? Is it? அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்துறேன்டா அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணவா? சத்தியம் பண்ணுங்க. இருடா. இருடா. வச்சுடுங்க. இப்படி சாப்பிடுறான், சாம்பு சந்தோஷமா சாப்பிட்டு. யோசிச்சு போடா. டேய், என்னடா செத்துட்டா? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவடிச்சிட்ட. அடி கொண்டு சாவடிச்சறான். ஏண்டா செவனின்னு போய்க்கிட்டவன தரதரன்னு எழுத்துட்டு வந்து சத்தியம் பண்ணி விட்டு சாவடிச்சு விட்டு பழிய ஏமல போறீங்களா? காதலாவது கத்திரிக்காவது எது நடக்காது. நடக்குமா? யாரா அந்த பயலுக? நாங்க இவனுடைய அண்ணனுங்களா? அண்ணங்களா? அட அரமண்ட அயோக்கிய பயலே, உன்னை அனாத பையன் நினைச்சனடா. இப்படி தடிமாட்டு பிள்ளைகளுக்கு தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னியாடா? அந்த 2வது அண்ணன்டா. கொடல் குடிங் குடிங் குடிங்கி கோவிந்த. 3வது அண்ணன் கால வெட்டி கருப்பையா. நான் தான் மூத்த அண்ணன் தலைவட்டி தங்கராசு. ஐயா, பேரெல்லாம் டெரராட்டாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் தம்பியை ஏமாத்தினால அவளை காதலிச்சு ஏமாத்துறன்னு சத்தியம் பண்ண பாரு. ஆமா, அத முடிக்கிற. அப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். ஏண்டா இப்படி சுத்தி பாத்து கேட்ட அளவுக்கு உனக்கு என்னடா துரோகம் பண்ணினான்? ஏத்துக்கங்கண்ணே, அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். அந்த சொட்டையன் லவ் பண்ணதே தப்பு. அவன் லவ் நீ ஏன் அண்டர்டேக் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. அவன் என்கிட்ட சத்தியம் வாங்குறதுக்கு முன்னால என்ன பார்த்து வாழ்வே மாயன் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மய கமலஹாசனா? ஆமாப்பா. அப்படியா சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? படம் பார்க்காம ஏன் ஸ்டைல் ஒத்துக்கிட்ட? என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு. ஏன்? வாழ்வே மாயன் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவின் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிர் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. காலங்காத்தால ஏன் இப்படி அழகுறை ஆடிட்டு இருக்க?
செல்லா சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடி தான் ரொம்ப பிடிக்கும். ஆகையினால இந்த மார்பலக காட்டி மயக்கத்தான் வெறிகுண்டு போகிட்டு இருக்கேன். இந்த பொண்ணை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் வந்து விட்டால் வசந்த சேனை காதல் என்று அர்த்தம் கடலை காதல் பாட்டு பாடிக்கிறது சூத்த கத்து சூப்பில் அடிக்கிறது இவங்க தானே. என் தம்பிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல ரொமான்ஸ் பண்றா இல்ல ஏத்திடுவேன். ரொமான்ஸா? உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? என்ன பண்ணலாம்? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே, உன் காதல் நான் தான் என்று என்று அந்த பொய்யின் லூசு குடத்தை குப்புற வச்சு அடிக்கிற லூசு. அதுக்காண்டி லூசுங்க ஆம்பளே மரியாதை. என்னடா முறப்பு? என்ன முறப்பு? கண்ணு புடிஞ்சு இப்படி வர ஆஸ்கர். ஏமலே கை வச்சியா? எப்படி நீ என்னென்னலாம் பண்ண? இது சும்மா, இனிமேதான் உனக்கு இருக்கு. வரட்டா? ஓடுகிறீ அங்கேயே பாத்து என்ன அர்த்தம்? போய் தொலைஞ்ச ரெண்டே குடத்தை எல்லாத்தையும் கவர் பண்ண என்னால முடியலையே. நம்ம குடண்டி குடிதடி குடத்தை எங்க வச்சிருக்கு பாருங்க. இருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, நல்லா இருக்காருமா. ஐயோ ஆபத்துக்கு பாவங்கள சொல்றத கேளு. என் மானத்தை வாங்குறாங்க, புடவை விட மாட்டேங்கிறான். நீங்க பார்த்து இந்த புடவை பையை இவனை பார்த்து ஒண்ணு என் பையனை அடிச்சது இல்லாம என் பொண்டாட்டி சேலையை உருவிட்டா. அப்ப இவ்வளவு நேரம் ஒரே குடும்பத்துலதான் மாட்டிருக்கேன் நானு. உன்னை என்ன போட்ட பாரு. கட்டி பிடிக்கிறப்பா. வேட்டியாச்சும் அவுத்துக்குற அமன கட்டியா இருக்கட்டா. யாரு? அட பாவியா, நீங்க தானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏண்டா ஏற்கனவே ஒரு தம்பிய பறி கொடுத்துட்டு இன்னொரு தம்பிய பெட்ல பறி வச்சுட்டு சத்தியத்தை காப்பாத்துவனு பின்னாடியே நாயா பைய அலையற. நீ என்ன பட்ல பிராண்டே கலந்து அதுல புதுசா ஒரு போதை அனுபவிக்கிறியோ? தம்பி சொல்லுடா. இரியா, எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஐயோ, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு முன்னால முதல்ல அவங்க அம்மாவை கரெக்ட் பண்றதுக்கு அந்த பன்னு ஒரு ஓரமா நின்னு பாருங்க. சாமி கேட்ச் இட். கும்மல் பண்ணு. ஐயோ பாண்டி ஆண்டி, எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. இப்படி யார் மடியில தூங்குனதே இல்ல. எப்படி கிடக்கு? குவாட்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா இப்படி கிடக்காம வேற எப்படி கிடக்கும்? உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. பாரதி, இங்க பாரு நம்ம டாமிய. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. டார்லிங், டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல. என் பேரு ஸ்டைல் பாண்டியனா. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? அது என்ன பாக்க, நான் அரை பாக்க, அது என்ன பாக்க, இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புளிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். புலிக்கு புளியோதரையா? ஆமாண்டி, இப்ப உள்ள புளி எல்லாம் புளியோர, தயிர் சாதம், வெண்பொங்கல்லாம் சாப்பிடுதுங்க. என்ன உள்ள கடம்பட கடம்படன்னு ஒரே கரைச்சலு? அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஆகட்டாண்டி. பயவலிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போத தெரியுது. என்ன பண்றது, இருக்கிற கட்டி ஊத்தி விட்டுருவான். இரு, ஏன் உருமுற? பழகிருச்ச பக்கி. டீ ஆண்டி, இல்ல காப்பி இல்ல, டீயே கொடுங்க. ஐயோ, இந்த நேரத்துல எதையாச்சும் கேட்டுட்டு இருக்காளுங்களே, குடிச்சு தொலை குறங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய்
ஏ டாமி எந்திரி ஏய். ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? அம்மா நான் மறந்தாப்புல டீ சொல்லிட்டேன், நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்கம்மா. அப்பாடா கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ அதுக்குள்ள போற ஓவராய் வரதுக்கிடுச்சு. எந்திரிமா ஏய். ஐயோ லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயில எல்லாம் என் வாயை வைக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த அம்மா வேற வந்துருவாங்க. அம்மா காப்பி வேணா, பால் கொடுத்துருங்க. இவன் என்ன லூசா? ஏமா வீட்டுக்குள்ள விடுற? சும்மா இரு. ஐயோ பரம்பரை குடியார மாதிரி காலை பொழந்துக்கிட்டு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை கடத்துவோம். அம்மா எனக்கு காப்பி வேணா, பால் வேணாமா? போன் வீட்டா கொடுங்க, போன் வீட்டா. கடவுளே லாரியில் அடிபட்ட நாய் மாதிரியே கிடக்கு. இந்த நாய் பைக்கி நான் இப்படி எழுப்புவேன். மாட்டிச்சா கரண்ட வச்சு கிளப்பிட வேண்டியதான். ஓல்டேஜ் ஹெவியா இருக்கும் போல் இருக்கு. இந்த வெட்டு விட்டுது. எந்திரிக்க மாட்டேங்குது. செத்துக்கிட்டு போச்சாந்திரியே. ஆண்டி சூடான பால்ல கொஞ்சம் ஆரிச்ச மிஸ் பண்ணி ஆற ஆத்தி ஒரு அரை மணி நேரம் கண்டு நல்ல பச்சை தண்ணியா சூடா கொண்டாங்க. அச்சோ உளர ஆரம்பிச்சுட்டே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. என்ன கருகிறதா தங்குது? எங்க குளிந்து விட்டு எரியுதே. ஏன் எந்திரியாரே? அது உடனே கட்ட நாயே பயிர மேல போட்டு தொலைஞ்சிட்டு அப்பாடா. என்ன பாண்டி இது? அது வேற ஒண்ணும் லாண்டி, திடீர்னு டாமிக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதான் மனசு கேட்காம ஒரு டவுல் எடுத்து பொத்தி மாடியில் உட்கார வச்சிருக்கேன். அப்படியா? குளிருதா டாமி? என்ன டிவில என்ன ப்ராப்ளம் பாரதி? இந்த கேபிள் கார கனெக்ஷனை சரியா குடுக்கலப்பா. அத ஏன்ட்டு சொல்லணும் தானே, நான் எதுக்கு இருக்கேன்? அந்த வேலையும் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசரிச்சிருக்காண்டி. ஐயோ வாயை கொடுத்து மாட்டேனே. என்ன செய்யறது? ஆண்டி இப்ப ஆண்டனாவை திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். போனா டேய் அங்க என்னடா பண்ற? ஆண்டியை கரெக்ட் பண்ண சொன்னா ஆண்டனாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. ஆண்டியை தாத்தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஆண்டியை கரெக்ட் பண்றியா? ஐயோ இல்ல ஆண்டி, ஆண்டனா கரெக்டா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவனு சொல்றான். டாய் எங்களுக்கு ஆன்ட்டியா இல்ல ஆண்டனாவா? ஆண்டி கூப்பிட்டியாப்பா? இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல. முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழ வந்து. ஆண்டி இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழ இறங்க முடியாது. பாருங்க தெரியுதா? ரைட் திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி ஆண்டனா திருப்புப்பா. இப்ப பாருங்க ஆண்டி. தெரியலையே. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டியை கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படுத்துற பாடு பத்தான்னு இந்த நாய் வேற அரைப்பகுதியில கட்டி தொலைது. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டாய் கொஞ்சம் கீழ பாண்டி. இன்னும் தெரியலையா? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி புடிங்கிருச்சு ஆண்டி. ஆண்டி பாரு. ஐயோ ஆண்டி ஆண்டி ஆண்டமா ஆண்டி காப்பாத்துங்க ஆண்டி. ஆண்டியை கரெக்ட் பண்ண வந்தா அவ ஆண்டராவை கரெக்ட் பண்ண விட்டு அந்த ரத்தத்தை விட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ சிப்டாய் ஐயோ காப்பாத்துங்க. இது என்ன அப்படி பாக்குது? அட அற போத நாயே. இன்னொரு குவார்டர் கேக்குதா? இந்த பா இதோட நிறுத்திக்க. மறுபடியும் பிராந்தி பீருன்னு எதிர்பார்த்த முதல்லையாச்சும் கரண்ட் ஷாக் வச்சு எழுப்பி விட்டேன். இப்ப அதே கரண்ட் வச்சு கொண்டே போன. என்ன வருது? குவார்டர் நினைச்சு வாட்டர் பாட்டில புடிச்சிருச்சு. அடி பாவிச்சிருக்கீங்களா? ஆத்தாள் மகன் ரெண்டு வேடிக்கை பாக்குறாங்களே. இங்க என்னாச்சுன்னு வந்து பாப்பாளுங்களா? அங்க போய் பாக்குறேன். வா வா வா. ஏண்டிமா நோக்குதான் உடம்பு சரியில்லைன்னா உன் டாகுக்குமா பேண்டேஜ் எல்லாம் சுத்தி இருக்கு. உங்க வீட்ல குடுத்துன இருக்கிற பாண்டி தான் இப்படி பண்ணிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டணும். அவன் கொண்டு நோண்டிடுவன் நோண்டி. ஆத்தடி கண்ணு மேல குறியா காலங்களே. பாண்டி ஏன் உள்ள போகாம இங்க நிக்கிற? இல்லப்பா உள்ள சகனம் சரியில்லாம இருக்கு. நீ போ வர்றேன். ஹவுஸ் ஓனர் பொண்ணு பிறந்த நாள் வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஃபங்க்ஷனா அட்டெண்ட் பண்ணு. வா. தெரியும்யா, நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். போ வந்து சேரு. மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கனையா கூப்பிடுறான் பாரு. பாடி வாடா. யோ நீ எப்ப அங்க குத்துறனா? நல்ல வாடா.
இந்த பார் லவ் லெட்டர். இந்த லவ் லெட்டர் கொண்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா லவ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உன் தம்பி ஆத்மா உன் ஆத்மா எல்லாம் சாந்தி ஆயிரும். போதுமா? போ, இனி உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். போய் என்ன அங்க பாரு, அந்த பொண்ணு ரூமுக்குள்ள போறா. அதுக்கு என்னப்ப? நீயும் பின்னாடியே போய் கட்டி பிடிச்சு முத்த கொடுக்குற. எருமை மாடு மாதிரி வளர்ந்துக்க என்ன யோசனை சொல்ற? பட்ட பகல்ல பங்கன் நடக்கிறது. இதுல எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? முடியும்டா. எப்படி? இதுக்காகவே நான் 2 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிடு. லைட் ஆன் பண்ண உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அவளுக்கு உன்னை விட்டா யாரும் கதி இல்ல. இதுதான்டா எனக்கு வேணும். போடா. போடா. போறேன்டா. இப்ப பாருடா. போறேன்டா. அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லு, வந்தானா வகுந்துருவேன் வகுந்து. ஏய், உன்னோட ரவுடித்தனத்தை இன்னும் விடலையா? அடி போடி, நம்ம கேஸ் எல்லாம் வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து. அவ்வளவுதான், அப்பவே தீர்ப்பு. ச்சே, கரண்ட் போயிடுச்சே. சொல்லு. இப்ப எதுக்கு என் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். ஓ வாய் தான் குறுக்க வந்துருச்சு. என் வாயை குறுக்க வந்துருச்சா? என் வாயை கடிச்ச உன் வாயை மல்லக்க போட்டு உலக்கையில நெல்லு குத்தல. எங்க உலக்க? எது வாயில நெல்லு குத்த போறியா? தங்கச்சி என்னாச்சு? அண்ணே, குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே. எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போடுற? சட்டுப்புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவள கடிச்சவனுக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நல்ல ஐடியா. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவனையும் கொல்லுவேன், உன்னையும் கொல்லுவேன். அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போடி. ஒரு மனுஷன் கிஸ் பண்றப்ப ஆடாம அசையாம அப்படியே லூசுல விடணும். அதை விட்டு மல்லு கட்டினா பல்லு விடாம என்ன பண்ணும்? தமிழ் படம் பார்த்து கிஸ்னா என்னன்னே தெரியல. இங்க இருக்க பக்கி இருக்கு. இடையில 2 இங்கிலீஷ் படம் பார்க்கணும். அப்ப தெரியும் அதோட அருமை என்னன்னு. நீ ஒளிரடமா? நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒளிரடங்கிற. சரி பாட்டு. என்ன உனக்கு தான் அழுகு திரும்பி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாச கணக்கு அழுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. போய் அங்கிட்டு போய் ஒளி போ. நான் அங்கிட்டு போனா மாட்டிக்கிடுவேன். நான் இந்த இடத்தை விட்டு வேற எங்கிட்டு போனாலும் மாட்டிக்கிறேன். ஏன்னா ஏன் கண்டிஷன் இருக்கு. அப்ப நீ போக மாட்டியா? முடியாது. ஏ சுஜி, இங்க வாடி. கூப்பிடு யார வேணாலும் கூப்பிடு. ஆனா நான் இந்த இடத்தை விட்டு நகர மாதிரி இல்ல, தெரிஞ்சுக்க. யோ, நாங்க வந்து விளையாடுறதுல நீ ஏன் வந்து வம்பு பண்ற? யார் நான் நம்புறேனா? நீங்க தான் ஓவராலா வந்து ஏன்டா உங்களுக்கு? இதென்ன உங்க அப்பா தான் கட்டின இடமா? அப்ப உங்க அப்பா அத்தாவும் பரமலாம் சேர்ந்து கட்டின விடாது. இரு அரிசி முடிய திருடுறேன்னு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். ஆடா அதுக்கு அப்பா பேச்சா? எது அரிசி முட்டிய திருடுனா? கூப்பிடு உன் ஆளுங்களையும் கூட்டி வா. என் சொந்தக்காரங்களையும் கூட்டி வர. யாரோட ஆளுங்க பெரிய ஆளுங்க பாப்போம். போ பாக்கலாம். சீப்பா குரங்கு. நீ குச்சி குரங்கு, இவன் குண்டு குரங்கு. போங்கடி ரெட்ட குரங்குகளா? யாரு குரங்குங்கற? நீ தான் மனுஷ குரங்கு. நீ குரங்கு, உங்க அப்பன் குரங்கு, உங்க குடும்பமே குரங்கு. குரங்கு பிறந்த குரங்குகளா? நீ போந்தா கோழி. வாங்களே. கூட்டி வாங்கடி, யார வேணாலும் கூட்டி வாங்கடி பாப்போம். பாருங்க, உன்னை போக சொன்னா போவே மாட்டேங்கறான். யாரு? இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளிய. ஆகா. மாட்டியா? வாடா. பயவளையே மறுபடியும் அதே உலக்க பாட்டியை கூட்டி வந்து புலக்கறக்க ஏற்பாடு பண்ணிட்டு. இதானடா இன்னைக்கு நம்ம ரைடு பண்ண போற தெருவு. ஆமா ஆண்டவரே, இதான் பாரு இருக்குது. மொத்த வீடு 31. அப்ப ஒத்த வீட்டை மட்டும் விட்டு மத்த வீட்டுக்கு போனா வெளியில பூட்டு. ஆண்டவரே, என்ன கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு டவுட். ஒய் டவுட்? திருட போற ஏரியா எல்லாம் திருட விட்டுவிட்டு மத்த வீடுங்களை பூட்ட சொல்றீங்களே, அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம கத்தியோட ஒரு வீட்டுக்குள்ள போவோம். அப்பதான் ஒரு பொண்ணு வருவா. கத்திய பார்த்தவன கற்பழிக்க போறோம்னு நினைச்சு கத்துவா, கதறுவா. உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட ஐயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மள கையங்களமா பிடிச்சு விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றா. அதுக்கு தான் அந்த பூட்டு பூனை மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். போய் பூட்டா போறான். எல்லா பூட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பயம் வெளியே வரப்படாது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஐ சி. தேங்க்யூ. இப்ப நான் திருட போறேன். அப்படி இந்த வீடு தானே? என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற? எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஏன்னா ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து.
ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடியல. முடிஞ்சாலும் எவனு வரமாட்டான். கலட்டு. என்ன பாவாடைய கலட்டுற? நீங்க தானே கைட்டு சொன்னீங்க. ஐ ஆம் நாட் பேட் மேன். நான் கலட்ட சொன்னது செயின கலட்டு. என்ன ஒருத்தனை கூட காணா? என்ன எந்த பிடியும் இல்லாம அந்த இடத்துல தொங்குறானுங்க. எம்மாடி, இம்புட்டு பேரு எங்க கடந்து வந்தாங்க? ஏண்டா என்னடா போகும்போது அமைதி பூங்காவா இருந்துச்சு, இப்ப அலைகடலான கூட்டம் திரண்டு வந்திருக்கு. கத்தேத்து போனல அது போல குத்த வேண்டியதானே, இப்படி கத்த விட்டுட்டு ஊரை கூட்டியா? நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னனால எங்களை அடிக்காம விட்டாங்க. ஆண்டவா என்ன பாக்குற, வந்து ஃபைட்டிங் பண்ணி காப்பாத்த ஆண்டவா. ஃபைட்டிங்கா? உனக்காக தான் வெயிட்டிங். வெயிட்டிங்கா? ஆமாயா. போ. அம்மா, டேய் நீதான் இவனுக்கு ஆண்டவரா? உன்னை பேண்டவராக்குறடா. போடா உள்ள. அப்படியெல்லாம் ஒதுங்க கூடாது. எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கும். நம்ம ஆளுகளை உள்ள வாங்க, இவனுக்கு பொங்க வச்சிருவோம். அம்மா, ஒரு ஆளே நல்ல பால் மாடு மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய் எழுத போறாங்க. எனக்கே எண்ணுலதான்டா தெரியும். எடுவட்ட வேலை போடா. வாங்க வாங்க சீக்கிரம். இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவன் தொலைச்சு போடா. இனிமேல தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? அம்மா, ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூக்குது. இவனுக்கு எங்க இருந்து வந்தானுங்க? எல்லா வீட்டுக்கும் கொல்ல பக்கம் இருக்கு ஆண்டவா. கொல்ல பக்கம் இருக்கா? ஆமா, இது எந்த ஏரியா? அக்கிரகாரம் ஆண்டவரே. அக்கிரகாரமா? ஐயோ, அக்கிரகாரம்னாவே அடுத்த தெரு வரைக்கும் 5-6 வாசம் வச்சிருப்பாங்களே. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, அக்கிரகாரங்கிறனால அடியோட விட்டுட்டானுங்கடா. வேற தெருவா இருந்தா கொத்துக்கறி போட்டு குஸ்கா கட்டி இருப்பாங்கப்பா. தூங்கிட்டீங்களா? ஹலோ, என்னாச்சு? அண்ணாச்சி அம்மா கிளம்பிட்டாங்க. அப்படியா? நல்லது. அப்புறம் என்ன, ஆபரேஷனுக்கு பணத்தை கட்டுடு. சரிங்க அண்ணாச்சி. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஐயரே, அண்ணாச்சி ஒண்ணு கிளம்பிடுச்சா? வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க. சரி சரி. டேய், யாரா போன்ல? உன் புருஷன் திருட்டு கல்யாணம் பண்ணி போறானா? என்னடா சொல்ற? நம்ம கேகே நகர் பிரான்ச் ஹோட்டலுக்கு தான் அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. எவடா அவ? அதான் தாலி கடமை குடும்பம் நடத்திட்டு இருக்காருல அந்த பொம்பளையோட பொண்ணு. ஐயோ, நடக்க கூடாதுடா. நம்ம குடியே முழுகி போயிடும். எப்படியாவது அவளை தூக்கிட்டு வாடா. ஏய், அவளை போய் இழுத்துட்டு வாங்கடா. சரிங்க. ஏய் வாங்கடா. ஏய், இறங்கு இறங்கு. கைய பிடிக்கிற எதுவட்ட போறக்கு மேல விரே கைய. காப்பாத்துங்க. ஐயோ தம்பி, இது கத்தி ஊரே கூப்பிடுது தம்பி. ஏய், வாயை பத்தி தூக்கிட்டு வாடா அவளை. போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதே எங்க அப்பா கட்டிக்க போறேன்னா? சரி சரி, எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா. தூக்குங்கடா. உள்ள விடுவா. அம்மா, இவதான் அப்பாவை மயக்கனவ. என்ன இப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? இவளா? இவன்டா அப்ப எதுவும் தெரியும்? ஏண்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு? அடே, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா, கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ, இவன் வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே. என்ன ஆக போதோ? அம்மா, இவள ரூம்ல வச்சு பூட்டிடுவோம். கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய் டேய் டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவளை பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவளை தூக்கிட்டு போய் இவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட மாட்டான். அதுக்கு என்னதான் பண்ணலாங்கிறப்ப?
இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம். இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. ஏய், அம்மா ஏதோ சொல்ல வரா, வாயிலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா. ஓடி போயிருவாடா. கருவாச்சி விட்டா பறந்து போயிருவா. கட்டுறா தாலிய, கட்டுறா. ஏய், ரொம்ப கத்துற கொமட்டிலே குத்துவேன். ஏன் பிள்ளைய முதல்ல தாலியை கட்டுறான். ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. டேய், என்னடா அப்படி பாக்குற? பகல்ல கூட பார்க்காம ஃபர்ஸ்ட் நைட் முடி. தூக்கிட்டு போ. டேய், நீங்க எங்கடா போறீங்க? போங்கடா. என்னடா கண்ணா, என்னாச்சு? உள்ள போட மாட்டேன் மல்லு கட்டி இஷ்டத்துக்கு போட்டு மெதி மெதி மெதிக்கிறான். ஐயோ கேட பையல. டேய், அவ கை கட்டு வாய் கட்டெல்லாம் அவுத்து அன்பா அனுசரணையா பேசுனியா? அதுக்குள்ள அவ கண்டெடுத்து மெதிக்கிறான்னு சொல்றல. ஐயோ, அவ முரட்டு கட்டையா இருந்தாலும் அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானடா. நல்ல காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். டேய், நான் பக்குவமா பேசி கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறமா வா, புரியுதா? அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு? அம்மா ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா. ஆம்பளடா. உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா. இன்னைக்கு அதுல டவுட் உனக்கு? சொல்ல கேட்கல இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும். டேய், நீ வெளியில வா. உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. உனக்கெல்லாம் பகல்ல பசங்க கேக்குது. ராஸ்கல் பாவி சிரிக்கி மக்கா. உள்ள வந்து கண்ட இடத்துல என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. கமா. எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே. ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கையை கழுவுன. உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் எல்லாரும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. இப்ப திருட வந்திருக்குமா தேவசன ரத்தம் வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்தந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிரணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப தரங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸ் போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. லெஜெண்டடா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை புடிக்க வந்திருக்கோம். புடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா சொக்கி. சுத்தி பார்க்கவா? சைடுல பாரா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கு போஸ்ட் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா.
திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவானா? அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? டேய் போடா. சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை, கிளம்புவோம். உடனே நிமித்திடுவாரு. குருவியை கூட சுற்ற கிடையாது. அப்ராணி சப்ராணிய பார்த்தோன்னு நீட்டுறது. இன்னும் என்ன திறந்த மணி கிடக்கு, மூடுங்க. சார், நான் சொன்ன ஏறிட்டேன் சார். அப்புறம் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர என்னத்த பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? போட்டா போட்டு போலீஸ் வேலையே ஒட்டிருக்கீங்களா? இனிமே நான் கொள்ளக்காரன்டா, கொலகாரன்டா.